இத்தனை விஷயங்கள் உள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள், யாராவது இங்கே நான் பார்க்காம இருக்கேன், நான் உள்ளே போகலின்னு நினச்சிங்கன்னா, குறிப்பாக நம்முடைய கட்சி நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, பின்னாடி இளைஞர்கள் இருக்கிறாங்க. உங்களுடைய பிறந்த நாளுக்கோ திருமண நாளுக்கோ, குழந்தையினுடைய பிறந்த நாளுக்கோ திருமண நாளுக்கோ நீங்கள் உள்ளே போங்க. அவங்களுக்கு நீங்கள் குழந்தைகளை உள்ளே கூட்டிகிட்டு போய் அவங்களோட பழக வைங்க. அவங்களோட உங்கள் சந்தோஷமான தருணத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். காரணம், இது அவர்களுக்காக அல்ல, இது உங்களுக்காக. broken mind is us, broken mind is not them. நம்ம எப்பவுமே வெளியிருந்து என்ன நினைப்போம்னா, broken mind அவங்க, நமக்கு இல்லை. ஸோ நம்முடைய உடைந்த இதயங்கள் சரியாவதற்கு நாம் சரணாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். அவங்கள போய் பார்த்து அவங்கள நம்ம சந்தோஷப்படுத்துகிறோம், அது ரெண்டாவதுங்க. நாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ நபர்களுக்கு பர்பஸ் ஆஃப் லைஃப், எதற்காக வாழ்கின்றோம், நம்முடைய வாழ்க்கைங்கிறது என்ன, பணம் என்பது எங்கே ஆரம்பிக்க வேண்டும், எங்கே முடிக்க வேண்டும். ஒரு லெவலுக்கு மேலே பணம் வந்து உபதிரமாக எல்லாத்துக்குமே மாறும். ஒரு சர்டன் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட். நம்ம எல்லாருமே அதை கடந்திருக்கலாம், கடந்து கொண்டிருக்கின்றோம், கடக்க போகின்றோம். ஒரு லெவலுக்கு அப்புறம் பணம் பார்த்தீங்கன்னா இட் பிகம்ஸ் அ பாய்சன். அது வாழ்க்கையை ஒரு 70 வயசு 60 வயசு வாழ்ந்தவங்களுக்கு அது தெரியும். ஒரு சின்ன இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்டில் பணத்தினால குடும்பத்தினுடைய உறவுகள், பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கை முறைகள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். இப்போ பாலாஜி உத்தமராஜ் போன்ற மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்டில் போய் நிறுத்திடுறாங்க. நிறைய கான்வர்சேஷன் பேசுவோம், நானும் பாலாஜி அவர்களும் நிறைய பேசுவோம் தனிப்பட்ட முறையில். நம்முடைய கோவிட் காலகட்டத்தில், கொரோனா சமயத்தில் பாலாஜி அண்ணன் இருக்கும் பொழுது நான் ஒரு வார்த்தையை சொன்னேன்னா, எல்லா மக்களுக்கும் போய் எல்லா இடத்துல உதவி செய்கிறத விட ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலை நம்ம எடுத்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான உணவை நாம் ஒரு 40 நாளைக்கு கொடுப்பாங்க. நான் கொரோனா எப்போ முடியுதோ, என்னைக்கு கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய நம்முடைய போட்டிருக்கக்கூடிய சட்டத்தை எல்லாம் தளர்வுகளை கொண்டு வர்றாங்களோ அன்னைக்கு வரைக்கும் கொடுக்கலாம். நாங்கள் ஆரம்பித்த பிறகு அது கிட்டத்தட்ட 41 நாள் 42 நாள் அது போய்கிட்டே இருந்ததுங்க. டெய்லி அந்த ஹாஸ்பிட்டலில் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு சிங்கநல்லூர் இஎஸ்ஐ மருத்துவமனையில் நம்ம கொடுக்கணும். அவங்களுக்கான உணவு நம்ம பேக் பண்ணி செஞ்சு கொடுக்கணும். இதை ஆரம்பித்தது நான், சொன்னது நான். ஆனால் தினமும் 42 நாளும் வந்து கொடுத்தது நான் கிடையாதுங்க. ஏன்னா நான் கரூரில் இருந்தேன், நான் ஏதோ ஒரு இடத்துல இருந்தேங்க, சென்னையில் இருந்தேன், எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஆனால் 42 நாளும் அந்த இடத்துல இருந்த ஒரு மனிதர் பாலாஜி உத்தமராஜ் அவர்கள். 42 நாள் அவரோடு அவருடைய நண்பர்கள் இருக்கிறாங்க, என்னுடைய நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. 42 நாள் அவங்க இருந்தாங்க. ட்ரிபிள் லேயரிங் மாஸ்க். நீங்கள் சிங்கிள் மாஸ்க் போட முடியாதுங்க, ட்ரிபிள் லேயர் பண்ணணும். ஏன்னா மிஸ்டேக்கன்லி பேஷண்ட்ஸ் வந்து உணவுக்காக நிற்கிறாங்க. ஏன்னா அந்த பேஷண்ட்ஸ் அட்மிட் பண்ணிட்டு யாரோ போயிட்டாங்க, அந்த பேஷண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் கொடுக்கக்கூடிய உணவு பிடிக்கல. ஸோ அவங்க கோவிட் பேஷண்ட், அவங்களும் ஒரு மாஸ்க்கை போட்டுட்டு வந்து அவங்களும் கீழே நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்களே உங்களுக்கு ஒரு லெவலுக்கு மேலே டவுட் ஆயிரும், அவங்க வந்து பேஷண்ட்டா இல்லை பேஷண்ட்டோட அட்டெண்டர் வந்து பேஷண்ட்டுக்கு வாங்கிட்டு போகிறாங்களா அப்படின்னு. ஸோ அந்த 42 நாளும் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் போகிறதுக்கு முன்னாடி, ஏன்னா வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் குளித்து அங்கே போய் ஒரு 4-5 மணி நேரம் செய்து முடித்த பிறகு நான் 42 நாள் ஒரு 4 நாள் தாங்க நான் கொடுத்துருப்பேன். அன்றைக்கி தான் என்னால் வர முடிஞ்சது, கூட இருந்து. ஸோ அன்றையிலிருந்து பாலாஜி உத்தமராஜ் அவர்கள்ட்ட ஒரு ஆழ்ந்த ஒரு நெருங்கிய தொடர்பு, நிறைய விஷயங்கள் நாங்கள் லைஃப்பை பற்றி பேசுவோம். அப்புறம்னா பாலாஜி என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் நான் எதுவும் சம்பாதிக்க போகிறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன், ஐம் டன் வித் லைஃப் அப்படின்னு. நான் எவ்வளவு சம்பாதிச்சனோ அதெல்லாம் இன்னி போதும் எனக்கு, நான் இதுக்கு மேலே வந்து ஒரு பொருளையும் செல்வத்தையும் தேட வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு இல்லை. இருக்கக்கூடிய பொருளையும் செல்வத்தையும் மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் இனி செல்வத்தை நோக்கி நான் ஓட போகலை. அதில் அடுத்தவர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நான் கேட்டேன்னா, அது உங்களுடைய எண்ணம் தான். ஒரு மனுஷனுக்கு 10,000 கோடி பத்தாது, இன்னொருத்தருக்கு 1 கோடி போதும், இன்னொருத்தருக்கு 1 லட்சம் போதும், 10,000 போதும், மனம் தான் அது. நான் கேட்டேன், என்ன எக்ஸாக்ட்லி ஏன் இந்த முடிவு எடுத்தீங்க அப்படின்னு. அது சொன்ன வார்த்தை எனக்கு பிடிச்சது. என்ன சொன்னாருன்னாங்க, ஆனால் எல்லாமே இந்த பூமியில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை தான் நான் எடுக்கிறேன். அது மண்ணாக இருக்கட்டும், அது பொண்ணாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன், என்னோட வயசுக்கு எடுத்தாச்சு. அடுத்து என் பின்னாடி எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போட்டு பண்ணாங்க. எத்தனை தான் நானே எடுப்பேன், அவங்களும் கொஞ்சம் எடுக்கட்டும், அவங்களும் நல்லா இருக்கட்டும். அதனால் என்னுடைய வயது வந்த பிறகு அதை விட்டு கொடுத்து விட்டு முன்னே செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். அடுத்து இளைஞர்கள் எத்தனையோ பேர் பசியோடு இருக்கிறாங்க, அவங்களும் அந்த பொண்ணையும் செல்வத்தையும் மண்ணையும் அவங்களும் எடுக்கட்டும் அப்படி. அப்போ தான் நினச்சி, இவர் எவ்வளோ இன்டெலிஜென்ட், இவர் அந்த லைஃப்னுடைய இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டை கரெக்டாக பிடிச்சிட்டார். இதற்கு மேல் நாம் போகும் பொழுது நாம் சம்பாதித்த செல்வமே நமக்கு உபத்திரமாக மாறும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அதை நிறுத்தி, உத்தம் ஃபவுண்டேஷன் 2024 அதை ஆரம்பித்து சரணாலயத்தில் நடத்தக்கூடிய நிகழ்வாக இருக்கலாம். அடுத்த ஆண்டு பெரியநாயக்கின் பாலத்தில் ஜனரஞ்சக ஓல்டேஜ் ஹோமில் நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கட்டும். இது இரண்டும் கூட இப்போ செய்கிறாங்க. அதனால் தனிப்பட்ட முறையில் திரு பாலாஜி உத்தமராஜ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.